இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷியோட செலெக்ஷன். எதுக்காக வேண்டி சொல்கிறேன் அப்படின்னா, அயர்லாண்டுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு T20 அவர் வந்து செலக்ட் பண்ணலை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, மெயின் கோரியை வந்து ஆடினாங்க. இதில் ஏன் வந்து ஒரு கேள்வி எழுப்புறதுனா, அயர்லாந்து சீரிஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சீரிஸ் தான். ஆடுறது வந்து அயர்லாண்டு கூடங்கிறதுனால கண்டிப்பாக இந்த சீரிஸில் மெயின் பிளேயர்ஸுக்கு ரெஸ்ட் கொடுத்து அவங்களை இங்கிலாந்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷி மாதிரி ஒரு சில பிளேயர்ஸை வந்து ட்ரெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீரிஸோட மெயின் நோக்கமாக வந்து இருக்கணும். ஆனால் ஃபஸ்ட் மேட்ச்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் கோரை திரும்பவுமே ஆட வச்சிருக்காங்க. ஆட வச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எதிராக பெரிய தோல்வி வேறு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொமெண்டத்தை ரொம்பவே பாதிக்குது. பிகாஸ் இந்தியா வந்து ஒரு வேர்ல்ட் சாம்பியனாக இருக்கிறதுனால அவங்களுடைய மொமெண்டத்தை இது பெரிய அளவு வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் செகண்ட் T20 கட்டாயம் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷியோட செலெக்ஷனை எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஸ்ரீலங்கா ஏவாக இருந்தாலும் சரி, அவர் வந்து விளையாடின ஒரு இன்னிங்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டி கிரிக்கெட்டில் அப்படி ஒரு இன்னிங்ஸ் யாருமே விளையாடினது கிடையாது. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் 11 பால் 50 எனி டே வந்து பார்த்திங்கன்னா 11 பால் 50 அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி உங்கள் நேஷனல் டீம் ஆடுறதுக்கு ஒரு தகுதியான ஒரு பிளேயர் தான். அப்படின்னு இருக்கிறப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து அவாய்ட் பண்ணதுங்கிறது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு தான் சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா எஸ் குட் ஓப்பனர்ஸ் தான். யாராச்சும் ஒருத்தருக்கு நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்துருக்கணும், நாட் ட்ராப், ரெஸ்ட்டு கொடுத்துருக்கணும். ரெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வைபவ் சூரியவன்ஷை ஆட வச்சிருக்கணும். மேபி அபிஷேக் சர்மாவுக்கு நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்துருக்கலாம். ஒரு 2 மேட்ச் அவர் ரெஸ்ட்டு ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து இங்கிலாந்து சீரிஸ்லேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கும் தோணுது, ரசிகர்களுக்கும் தோணுது. அது மட்டும் இல்லாமல் வைபவ் சூரியவன்ஷி அவருடைய பீக்கில் இருக்கார். இந்த பீக்லேயே அவருக்கு இன்டர்நேஷ்னல் டெபியூ கொடுத்து அவர் டீமுக்குள்ளே கொண்டு வரது டீமோட ஃபியூச்சருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். இன்கேஸ் அவர் பேக்கப் ஓப்பனராக போகிறாரா இல்லை T20க்கு இல்லை மெயின் ஓப்பனராக போகிறாங்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைட் பண்ணக்கூடிய மாதிரியான விஷயமாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் ஏஷியன் கேம்ஸில் எந்த ஒரு ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்களிடையே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் அவரை வந்து கண்டிப்பாக நம்ம ஆட வச்சாகணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக வந்து இருந்துகிட்ருக்கு. அவர் ராஜஸ்தானுக்கும் சரி, அப்புறம் இந்தியா ஏவுக்கும் சரி, அண்ட் மட்டும் இல்லாமல் இந்தியா அண்டர் 19க்கும் சரி ரொம்பவுமே அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு டிப்பிக்கல் சேவாக் ஸ்டைல் பேட்டராக வந்து இருக்கார். அதனால் அவருக்கு கூடிய சீக்கிரம் சான்ஸ் கொடுக்குறது இந்தியா டீமுக்குமே நல்லது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த மேட்ச், அதாவது அயர்லாண்டோட 2வது மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வைபவ் சூரியவன்ஷியை டீமில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு பேச போகிறலாம் வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி மேலேயும் மிகப்பெரிய கேள்விகள் வந்து இருந்துகிட்ருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப டூ இயர்லி ஃபார் ஜட்ஜிங் ஸ்ரேயஸ் ஐயர்ஸ் கேப்டன்சி. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுங்க அவருக்கு. அவர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கேப்டனாக வந்துட்டு ப்ரூவ் பண்ணி காமிப்பார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஒரு கருத்தாக வந்து இருந்துகிட்ருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சூரியவன்ஷியை செலக்ட் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறதா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.